குழந்தை வரும்போது அங்கே பெரிய வசதிகள்லாம் அவ்வளோவா கிடையாது. 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு வந்து பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஃபேமிலி சில சுச்சுவேஷன்ஸ்னால ஒரு 19 வயசில் இருக்கும் பொழுது முதல்ல என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் கடலூரில். வீட்டுக்கே போக மாட்டேன். வீட்டுக்கு போனேன்னா தூங்குறதுக்கு மாத்திரம் போவேன். சில சமயத்தில் சென்டர்லேயே படுத்து தூங்கிடுவேன். தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்து திருப்பியும் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். சுயமாக புக்கு வாங்கி படித்து அதிலே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன்னா அதுக்கு காரணம் அந்த பேஷனை பர்சியூ பண்ணியிருக்கேன். அந்த 1600 ரூபா தான் இன்றைக்கி வந்து 1000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட வேல்யூவாக இருக்குது. என் பேர் சுரேஷ் சம்பந்தம். நான் கிஸ்ஃப்ளோன்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறேன். சென்னையில் டைடல் பார்க்கில் இருக்குது. உலகமெங்கும் 160 நாடுகளில் எங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து கடலூர். சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அது ஒரு சின்ன டவுன் ஆக்சுவலாக. பெரிய வசதிகள்லாம் நான் பிறந்து வளரும்போது அங்கே பெரிய வசதிகள்லாம் அவ்வளோவா கிடையாது. 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு வந்து பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஃபேமிலி சில சுச்சுவேஷன்ஸ்னால ஃபேமிலி பிஸ்னஸை எடுத்து பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எடுத்து நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஆனால் அது வந்து நிறைய என்ன சொல்கிறது அனுபவங்களை எனக்கு கொடுத்துச்சு. சின்ன வயசில் அப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும். 17 மேக்ஸிமம் 18 இருக்கும். அந்த சமயத்திலே வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்கணும், விற்கணும், அது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷன் போகணும், சில பிரச்சனைகள் வரும், கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 17, 18 வயசில் களத்தில் இறங்கி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுபவம் கிடைக்கிறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அந்த சமயத்தில் எனக்கு அது கிடச்சிச்சு. அப்போ வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் எரிச்சலாகவும் ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க. நான் மாத்திரம் என்னென்னா சீரியஸாக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். பட் ஆனால் 20 வருஷம் கழித்து இன்றைக்கி நான் அதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னை ஒரு முழு மனிதனாக மாற்றிருக்கு. அப்போ வந்து எங்கள் அப்பாவை நான் ரொம்ப திட்டியிருக்கேன், கோச்சிட்டு இருக்கேன், என்ன இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாருலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்பொழுது அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா ஈவினிங் சமயத்தில் எனக்கு வந்து நிறையா கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அப்போ கடலூரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் போயிட்டுருப்பாங்க. நான் மாத்திரம் மார்னிங்கில் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஈவினிங் எல்லோரும் ஒன்று சேருவோம். ஒன்று சேரும்போது என்னடா மச்சான் எங்கே போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் சரி ஓகே நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் டைப் ரைட்டிங் சென்டருக்கு போகலாம், படிக்கலாம், டைப் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பித்தோம். அங்கே வந்து கடலூரில் வேல்முருகன் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இப்போல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு காஃபி டே அந்த மாதிரி ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் இருக்கோ, எங்கள் காலத்தில் வந்து காஃபி டே அதெல்லாம் கிடையாது. டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் ஒரு ஹேங் அவுட் பிளேஸ். அங்கே தான் வந்து எல்லோரையும் சந்திக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மோட்டிவேஷன் வேறு. அதெல்லாம் சேர்ந்துட்டு எல்லோரும் அங்கே போகிறோம். அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டெர்லிங் சிவா பிசின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பிசி வாங்குறாரு. அதாவது கம்ப்யூட்டர் வாங்குறாரு. கடலூரில் வந்து கிட்டத்தட்ட முதல் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். வாங்கிட்டு அவர் என்ன எங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா, டேய் எல்லாரும் 30 ரூபா கொடுத்து டைப் ரைட்டிங் கற்றுக்குறீங்க, 50 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டரும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா 30 ரூபா கொடுத்தா 1 ஹவர் தான் இருக்கலாம், 50 ரூபா கொடுத்தோம்னா இன்னொரு 50 ரூபா கொடுத்தோம்னா 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கேயே சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கம்ப்யூட்டரும் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் பின்னாடி அது என்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது, என்னோடய தடத்தையே மாற்ற போகுதுங்கிற தெளிவு அப்போ இல்லை. ஸோ முதல்ல வந்து பேசிக்னு ஒரு ப்ரோக்ராம் படித்தேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்னு பேர் அதுக்கு. அது வந்து ஒரு மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஃபார் லூப் எழுத சொல்கிறாங்க, ஒயர் லூப் எழுத சொல்கிறாங்க, பிரிண்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. எனக்கு அப்போ அதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே புரியல. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இதை ஏன் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி படித்து கடந்து போயிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து டிபேஸ்னு ஒரு அடுத்த லாங்குவேஜ் வந்துச்சு. இந்த டிபேஸ் வரும்பொழுது எனக்கு கம்ப்யூட்டரோட பவர் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா டிபேஸ்ங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணி, ரிட்ரீவ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது முதல்ல கற்றுக்குறோம். அதாவது இது எப்போ சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 90s சொல்கிறேன். 1990s சரியாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆக்சுவலாக சொல்கிறோம். அப்போது அந்த சமயத்தில் வந்து இட்ஸ் பிரேக் த்ரூ ஐடியாவாக இருந்துச்சு.
அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, இந்த இந்த கம்ப்யூட்டர வச்சுட்டு பிசினஸ்க்கு மிக பயங்கரமா பயன்படுத்தலாம். மிக அதிக லெவல்ல பயன்படுத்தலாம். அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் எனக்கு கிடைச்ச உடனே ஒரு ஒரு பொறி தட்டுது மனசுல. ஸோ தென் ஐ ரியலைஸ்ட் திஸ் ஷுட் பி மை கரியர். என்னோட கரியரே இதுதான் அப்படின்னு நான் டிசைட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, எங்க அப்பாவுடைய அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் போறதே இல்ல. அது இன்ட்ரெஸ்ட் வர்றதில்ல. மோட்டிவேஷன் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இதிலேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு வந்து 16 மணி நேரம், 15 மணி நேரம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அப்புறம் வந்து இதுதான் நம்மளுடைய கரியர் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், இதையே வந்து ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல அ ஒரு 19 வயசுல இருக்கும்பொழுது, என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் கடலூர்ல. எனக்கு ராம் சுந்தர்ன்னு ஒரு டீச்சர் சொல்லிக் குடுத்தாரு. அவரு, நானு, அப்புறம் கடலூர்ல ஒரு 3 பிசினஸ் மேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ரூ. 25,000 போட்டு ரூ. 1,25,000 வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கடலூர்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்த வந்து கிரியேட் பண்றோம். அதுல வந்து என்னுடைய மோட்டிவேஷன் அப்ப என்னன்னா, ஒரு 4, 5 கம்ப்யூட்டர் கிடைக்கும். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நானு, இப்போ 4, 5 கம்ப்யூட்டர்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நெறைய படிச்சுக்கலாம், நெறைய கத்துக்கலாம். கம்ப்யூட்டரோட நெறைய டைம் அ யூ நோ செய்யலாம் அப்படிங்கிறது தான் அது மோட்டிவேஷனா இருந்துச்சு. அத பெரிய பணம் பண்ணி கோடீஸ்வரனா மாறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய ஐடியாலாம் இல்ல. ஹானஸ்ட்டா சொல்ல போறதுன்னா. ஸோ இது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு. ஏன்னா, அந்த மத்த 4 பார்ட்னர்ஸும் அவங்க வேற வேலைகள் இருந்ததுனால, அவங்க அதுல வந்து மும்முரமா இருந்தாங்க. நான் மாத்திரம் தான் முழுக்க முழுக்க வந்து கம்ப்யூட்டர் அந்த நிறுவனத்திலே இருந்தேன். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணியிலிருந்து சாயந்திரம் நைட் ஒரு 9 நைட் 10, 11 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் சென்டர்லயே இருப்பேன். அப்ப நெறைய படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து கம்ப்யூட்டரோட ஒரு 16, 17 மணி நேரம் வேலை செய்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. பலதரப்பட்ட கம்ப்யூட்டர பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆம் வீட்டுக்கே போமாட்டேன். வீட்டுக்கு போனேன்னா தூங்குறதுக்கு மாத்திரம் போவேன். சில சமயத்தில சென்டர்லயே படுத்து தூங்கிருவேன். தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திச்சு போய் வீட்ல போய் குளிச்சுட்டு வந்து திருப்பியும் அப்படியே கன்டின்யூ பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதே கதியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து பாஸ்கல், ஃபோர்ட்ரான், சி பிளஸ் பிளஸ், யுனிக்ஸு, ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்பதான் விண்டோஸ் லான்ச் பண்றாங்க. யுஎஸ்ல இருந்து. அந்த விண்டோஸ் அது எல்லாத்தையும் ட்ரை பண்றதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு கிடைச்சுச்சு. இது ஏன் குறிப்பா சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, நீங்க இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அப்ப இன்டர்நெட்லாம் எதுவுமே கிடையாது. படிக்கணும்னா புத்தகம் வாங்குனா தான் படிக்க முடியும். அண்ட் கடலூர் வந்து ரொம்ப சின்ன டவுன். அங்க வந்து கம்ப்யூட்டர் புக்ஸ்க்கு ஒரு புக் ஸ்டால் கூட கிடையாது ஆக்சுவலா நான் படிக்கும்பொழுது. ஸோ இங்கேருந்து நாங்க கடலூர்லேருந்து சைக்கிள் எடுத்துட்டு பாண்டிச்சேரி போனோம். பாண்டிச்சேரியில வந்து ஹிக்கின் போத்தம்ஸ் இருக்கு. ஹிக்கின் போத்தம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து இந்தியன் புக்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் வந்து இம்போர்ட்டட் புக்ஸ் தான். மெக்ரஹில் எடிஷன் சொல்லிட்டு யுஎஸ்லேருந்து இம்போர்ட் ஆகும். ஒவ்வொரு புக்ஸ்லயும் பென்சில்ல டாலர் ரேட்ல எழுதி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு புக் வந்து நான் வாங்கும்பொழுது $40. அன்னைய மதிப்பு $1 வந்து ரூ. 40. ரூ. 40 $1 கிட்டத்தட்ட ரூ. 1,600. அந்த ரூ. 1,600 குடுத்து 1990ஸ்ல அந்த புக்க வாங்கி படிச்சு, அதுக்கு இருக்கிற பேஷன் அந்த கம்ப்யூட்டர் மேல இருக்கக்கூடிய பேஷன் அதனால அத படிச்சேன். அந்த ரூ. 1,600 தான் இன்னைக்கு வந்து 1000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய என்னோட கம்பெனியோட வேல்யூவா இருக்கு. இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, வென் யூ ஹேவ் பேஷன், யூ நீட் டூ இன்வெஸ்ட் இன் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஜெனரலா பண்றதில்ல. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மேல வந்து நம்ம நெறையா முதலீடு பண்றதில்ல. அது முதலீடு பண்ணி அதே ஒரு கண்ணும் கருத்துமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, அதுல வந்து பெரிய லெவலுக்கு நம்ம உருவாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நானே ஒரு உதாரணமா சொல்ல முடியும். ஏன்னா, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிப்புக்கு அப்புறம் பெருசா காலேஜுக்குலாம் போல. நான் சொன்ன மாரி காலேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸ்கூலோட முடிச்சுட்டேன். பட் ஆனா, பேஷன் மாத்திரம் தான் இருந்துச்சு. அந்த பேஷன வச்சுட்டு நானே சுயமா படிச்சு, கிட்டத்தட்ட வந்து ஏகலைவன் மாதிரி தான். சுயமா புக்கு வாங்கி படிச்சு, அதிலயே வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேன்னா, அதுக்கு காரணம் அந்த பேஷன பர்ஸ்யூ பண்ணியிருக்கேன். ஆ சின்சியரா பர்ஸ்யூ பண்ணியிருக்கேன். பல வருஷங்கள் பர்ஸ்யூ பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே சக்சஸ் வரல. கிட்டத்தட்ட ஒரு 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சக்சஸ் வருது. ஆனா வரும்பொழுது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் வருது. ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன பாடமா நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இப்படி வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறம், சமூகத்தின் மேல எனக்கு ஒரு அக்கறையும், பார்வையும் பட ஆரம்பிச்சது. அப்போ சமூக வலைத்தளங்கள்ல வந்து தமிழ்நாட பத்தி, தமிழ் நம்ம மண்ண பத்தி நெறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கே வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் மாத்திரம் வந்து சென்னையில ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கணுன்றதுனால, சென்னையிலேயே இந்த கம்பெனி உருவாக்குனேன். ஆ அதுக்கப்புறம் இத நம்ம சென்னையில உருவாக்கும் பொழுது, தமிழ்நாடு சரியில்ல, வீணா போயிடுச்சு, கெடுத்து குட்டிச்சுவர் ஆயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ் பேசும்பொழுது, எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேள நாமளும் அமெரிக்கால போய் கிரியேட் பண்ணியிருக்கலாமோ? தெரியாத்தனமா ஏதோ சென்னையில இந்த கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு நான் அத பத்தின ஆராய்ச்சியில இறங்கி போகும்பொழுது, எனக்கு வந்து சில
என்ன சொல்றது, திடுக்கிடும் உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வந்து எக்கானமியில எப்படி இருக்குன்னு யோசிக்கும் பொழுது, இந்தியாவிலே வந்து முதன்மையான மாநிலமா இருக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஜிடிபில 2வது இருந்தா கூட, மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான். மகாராஷ்டிரா கிடையாது, குஜராத் கிடையாது, கர்நாடகா கிடையாது, வேற எந்த மாநிலமும் கிடையாது. தமிழ்நாடு தான் வந்து மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட். நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இருக்கிற கேப்பே கிட்டத்தட்ட 10,000 இண்டஸ்ட்ரீஸ். நம்ம தமிழ்நாட்டுல வந்து 38,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. மகாராஷ்டிரால வெறும் 28,000 இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதே மாரி நீங்க தொழில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, நெறைய தொழில்ல வந்து தமிழ்நாடு வந்து முன்னோடியா இருக்கு. உதாரணத்துக்கு லெதர்ல வந்து 30% நாம தான் தயாரிக்கிறோம். ஆட்டோமொபைல்ல வந்து கிட்டத்தட்ட 25% இந்தியாவோட மொத்த புரொடக்ஷன்ல தமிழ்நாட்டுல தான் தயாரிக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து 19% ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன் இந்தியா இஸ் பீயிங் மேனுஃபேக்சர்ட் இன் தமிழ்நாடு. இந்த மாரி எந்த குறியீடு தொழில் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு. ஆக்சுவலா அது வந்து நெறைய பேருக்கு தெரியல. இன்ஃபாக்ட் நான் வந்து பிசினஸ்ல இருக்கிறேன். இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். எனக்கும் தெரியல. ஆக்சுவலா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது வந்து சரி ஓகே தொழில்ல நல்லா பண்ணிட்டு இருக்கோம். சரி எஜுகேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த ஷாக். என்னன்னா, எஜுகேஷன ஜெனரலா எல்லாரும் வந்து லிட்ரசி ரேட்ட வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதாவது எத்தன பேர் படிச்சிருக்காங்க, ஸ்கூல் படிச்சிருக்காங்க, எழுத படிக்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு கேரளா வந்து 100% லிட்ரசி ரேட்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது ஒரு சரியான குறியீடு இல்ல. சரியான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஜிஇஆர்ன்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12த் முடிச்சுட்டு எத்தன பேர் காலேஜ் போய் சேர்றாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு எடுத்தோம்னா, ஒரு சமூகம் படித்த சமூகமா மாறிடுச்சா, இல்லையா அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி அந்த முறையில கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது, தமிழ்நாடு வந்து 49% இருக்கு ஆக்சுவலா. ஏன் இந்த 49% அழுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து 26% இருக்கு. இந்தியாவோட ஆவரேஜ். ஆனா தமிழ்நாடு வந்து 49% கிட்டத்தட்ட 100% பெட்டர் தேன் த இந்தியன் ஆவரேஜ். சரி, இது ஏன்பா நீங்க இந்தியாவோட கம்பேர் பண்றீங்க? உலகத்தோட கம்பேர் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ விட பெட்டர். அமெரிக்கா வந்து 41%. அதாவது அமெரிக்காவோட ஜிஆர் வந்து 41%. தமிழ்நாடோட ஜிஆர் வந்து 49%. கிட்டத்தட்ட இப்ப புதிய கல்விக் கொள்கையில வந்து இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, 2035ல 50% வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைய டேட்லயே தமிழ்நாடு ஆல்ரெடி 50% கிட்ட தொட்டுருச்சு. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 15 வருஷம் நாம வந்து ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கோம். மத்த மாநிலங்கள கம்பேர் பண்ணும்பொழுது, தமிழ்நாடு வந்து ரொம்ப முன்னோடி மாநிலமா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டிலே தங்கணும். அவங்க டேலண்ட் அந்த யூத்தோட டேலண்ட் வந்து தமிழ்நாட்டிலே தங்குனா மாத்திரம் தான், நம்ம தமிழ்நாட அடுத்த லெவலுக்கு கொண்டு போ முடியும். இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் பரவால்ல. அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போணும்னா, இந்த யூத் எல்லாம் இங்கேயே நம்ம புடிச்சு வைக்கணும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நரேஷன் தேவைப்படுது. தமிழ்நாடு இஸ் எ கிரேட் பிளேஸ் டூ ஸ்டே. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஹியர் அண்ட் ஸ்டே ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நரேஷன் தேவைப்படுது. அதுக்கு நம்ம பொய்யே சொல்லலாம். பட் ஆனா உண்மையே நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம பொய் சொல்லணும்? உண்மையே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ எஜுகேஷன்ல இருந்து அடுத்த தளத்துக்கு நான் போய் பார்க்கும் பொழுது, ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் எடுத்து பார்க்கும்பொழுது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழ்ல வந்து சொல்லுவோம் இல்லையா? "ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்." அந்த மாதிரி ஹெல்த் கேருக்கு வந்து ஒரு மெட்ரிக் இருக்கு. யுனைட்டட் நேஷன்ஸோட மெட்ரிக். ஐஎம்ஆர்ன்னு பேரு. இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். அதாவது 1000 குழந்தைங்க பொறக்கிற ஒரு சமூகத்துல, எத்தன குழந்தைங்கள நம்மளால காப்பாத்த முடியாம போயிருது. அதுதான் அந்த நம்பர். இந்தியாவோட நம்பர் வந்து 34 குழந்தைங்க தவறிடுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து 17 குழந்தைங்க மாத்திரம் தான் தவறுறாங்க. அதுவே இன்னும் நம்ம குறைச்சு 0 கிட்ட கொண்டு போகணும். பட் நெவர்தலெஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 17 வெர்சஸ் 34 கிட்டத்தட்ட அகைன் 100% பெட்டர் நம்பர் இன் ஹெல்த் கேர் வென் கம்பேர்ட் டு இந்தியா. இந்தியாவிலுடைய ஹெல்த் கேர் கேபிட்டல் கூட தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்புறம் 4வதா ஒரு விஷயம் எடுத்து பார்த்தேன். அதாவது வந்து இன்க்ளூசிவ் குரோத் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா, ஃபைனலா இந்த குரோத் எல்லாம் வந்து மக்கள் சந்தோஷமா இல்லன்னா பயன் இல்ல. அந்த மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஒரு சமூகத்துல எத்தன மிடில் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னா, அதுதான் அந்த சமூகத்துல கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதுக்கு உண்டான ஒரு குறியீடு. ஆ இப்போ அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பணக்கார நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அது ஏன் பணக்கார நாடா இருக்குன்னா, அது வந்து நெறைய பணக்காரங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. 80% மேல மிடில் கிளாஸ் இருக்காங்க. ஸோ, அப்போ அந்த குறியீடு எடுத்துட்டு நான் தமிழ்நாட அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது, தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 60% வந்து மிடில் கிளாஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு வளர்ச்சி மாத்திரம் இல்ல, ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய சிட்டீஸ் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு, தூத்துக்குடி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வளர்ச்சி மாத்திரம் இல்ல,
ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ வி ஆர் இன் அ வெரி வெரி கிரேட் ஷேப். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. நான் சொன்ன மாரி இனிஷியலா ஒரு டவுட்ல ஆரம்பிச்சு, இது ஒரு ஆச்சரியத்துல போய் எனக்கு முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட எல்லா மாநிலமும் 75 வருஷம் 75 வருஷம் கிட்ட ஆகப் போகுது. தமிழ்நாடும் அதே கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கு. இந்தியா என்ற கட்டமைப்புக்குள்ள. அப்ப மத்த மாநிலங்கள்ல நடக்காத ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் தமிழ்நாட்டில நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா என்னன்னா, ஒரு கல்லுல 2 மாங்கா அடிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா ஒரு கல்லுல ஒரு லாரி மாங்கா அடிக்கிற மாரி. இமேஜின் பண்ணி பாருங்க. அது மென்டலா இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1950லிருந்து 60க்குள்ளர வெறும் 6000 பள்ளிகள் இருந்த தமிழ்நாட்ல 22,000 பள்ளிகளா மாத்திருக்கோம் ஆக்சுவலா. அதுக்கு வந்து பெருந்தலைவர்கள் காமராஜ், பெரியார் அவங்கலாம் ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, அ அடுத்த 20 வருஷத்துல அ ஆரம்ப பள்ளியிலிருந்து பள்ளிகள டெவலப் பண்ண மாதிரி, அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றோம். அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்த தமிழ்நாட்ல, கிட்டத்தட்ட 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனா ஒரு 50, 60 இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டோம். நமக்கு ஒரு 500 கிட்ட இருந்தாலே போதும். ஸோ வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்த தமிழ்நாட்ல 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் அவர்களும், கலைஞர் அவர்களும் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அ நெறைய பேர் காலேஜஸ் பத்தி பேசும்போது, குவாலிட்டி சரியில்ல அப்படின்னு ஒரு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. பட் என்னன்னா, தமிழ்நாட்ல இந்தியாவுல இருக்கிற 100 காலேஜஸ நீங்க ரேங்க் பண்ணீங்கன்னா, அந்த 100 காலேஜஸ்ல 37 காலேஜஸ் தமிழ்நாட்ல இருக்கிற காலேஜஸ் வந்துரும். அப்படின்னா, மொத்த 100 காலேஜஸ், டாப் 100 காலேஜஸ் இன் இந்தியால 37% ஆஃப் காலேஜஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஸோ அது வந்து நமக்கு தெரியறதில்ல. இந்த விஷயம்லாம் வந்து இளைஞர்களுக்கும் நெறைய பேருக்கு வந்து உண்மையாலுமே போய் தெரியறதில்ல. ஸோ அ காலேஜ் நம்பர் மாத்திரம் இல்ல, காலேஜோட குவாலிட்டிலயும் வி ஆர் ஆக்சுவலி நம்பர் 1 ஃபார் அஹெட். ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கோம் நம்ம. ஸோ அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சமூக நீதி. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, த அ சமூகத்தில அடித்தட்டு மக்கள நடுத்தட்டு மக்களா மாத்துறதுக்கு உண்டான ஒரு ட்ரிக் தான் இந்த சமூக நீதி. இதுக்கு வந்து அநேகமா எல்லா தலைவர்களுமே பண்ணியிருக்காங்க. நீங்க பெரியார்ல ஆரம்பிச்சு, அண்ணால ஆரம்பிச்சு, கலைஞர் ஆரம்பிச்சு, எம்ஜிஆர், ஜெயலலிதா கடைசி வரைக்கும் வந்து எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் நாம வந்து ஜென்ரலா சமூக வலைதளங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்றோம். பட் ஆனா அவங்க பண்ண நல்ல விஷயங்கள மாத்திரமே எடுத்து சொல்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். ஸோ நம்ம 3 மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ ஃபைனலா 4வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில மாத்திரம் அ நம்ம இருமொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுல என்னன்னா, இங்கிலீஷையும், தமிழையும் நம்ம வந்து ரொம்ப 2 கண்ணு மாதிரி பார்த்துட்டுருக்கோம். தாய்மொழிய நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதே சமயத்தில இங்கிலீஷ் வந்து உலகம் முழுக்க நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கு ஒரு இணைப்பு மொழியா இருக்கு. அத வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து தகவல் தொழில்நுட்ப மையத்தில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து லீடிங்கா இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளோட இங்கிலீஷ் அறிவு தான். ஸோ இந்த 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக்கும் நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இதிலிருந்து நம்ம ஃபியூச்சர எப்படி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கணும்னா, அதுக்கு நம்ம 5வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 5வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் வந்து மாஸ் ஆன்டர்பிரினர்ஷிப். அதாவது இப்ப என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னா தமிழ்நாட்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அ கல்வி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் ஒழுங்கா பண்ணிட்டோம். காலேஜ் எஜுகேஷன் ஒழுங்கா பண்ணிட்டோம். ஆனா, இந்த காலேஜ் எஜுகேஷன முடிச்சுட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வேலை தேடி வர்றாங்க. ஆனா, அந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள நம்ம சரியா பண்ணாம விட்டுட்டோம். அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு வேலை தேடும் சமூகமா மாறிட்டு இருக்கே தவிர, நாம அந்த வேலை தேடும் சமூகத்த வேலைகளை உருவாக்கும் சமூகமா மாத்தணும். அதாவது இப்ப காலேஜ்ல 1000 பேருக்கு ஒருத்தவங்க தான் வந்து தொழில் முனைவோரா, ஆன்ட்ரப்ரனரா போறாங்க. ஆனா, அந்த நம்பர 100ல ஒருத்தவரு, 100ல 2 பேரு அப்படிங்கிற மாரி மாத்தணும். மாத்த முடிஞ்சுச்சுன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய வளர்ச்சிய ஏற்படுத்தும். அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டின் டிரில்லியன் டாலர் ட்ரீம் அப்படின்னு பேரு. த தமிழ்நாடுஸ் டிரில்லியன் டாலர் ட்ரீம். ட்ரீம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இத வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு தமிழ்நாடு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி நம்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆ அதனுடைய கனவு தான் இந்த டிரில்லியன் டாலர் ட்ரீம். அதுக்கு ஒரு பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் தான் இந்த மாஸ் ஆன்டர்பிரினர்ஷிப். அது பண்ணோம்னா,
$250 இல்ல $260 பில்லியன் இருக்கக்கூடிய தமிழ்நாடோட ஜிடிபி, அதாவது உற்பத்தி திறன் $1 ட்ரில்லியன், அதாவது 1000 பில்லியன் நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அதை பற்றி பேசணும் பொழுது நிறைய சமயத்தில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் பிஸ்னஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆண்டர்பிரினர்ஷிப்பும் பிஸ்னஸ்க்கும் முக்கியமான இன்னும் வேற்றுமையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கும். பிஸ்னஸில் அது பெரும்பாலுமே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன், நீங்களும் ஒரு இட்லி கடை வைக்கிறீங்கன்னா தட் இஸ் பிஸ்னஸ். ஆனால் நான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு புது ஐடியா கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா அதே ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக மினி இட்லிஸ் மாதிரி போட்டு ஒரு பவுலில் அந்த 14 இட்லியை போட்டு அதில் ஒரு கப் சாம்பார் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு யூ ஆர் கிரியேட்டிங் எ நியூ ப்ராடக்ட் கால் மினி இட்லி. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போது அதே இன்க்ரீடியன்ட்ஸ், அதே ஒரு கரண்டி மாவு, பட் இட் காட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஃப்ரம் ரெகுலர் இட்லி டு மினி இட்லி. அதாவது ஒரு சாதாரண இட்லியை, அது 5 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இட்லியை மினி இட்லியாக மாறும் பொழுது ஒரு 20 ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியுது. ஸோ அந்த டிரான்சிஷன் பண்ணும்பொழுது அதில் ஒரு கிரியேட்டிவிட்டியும் இனோவேஷன் இருக்குது. இந்த கிரியேட்டிவிட்டியும் இனோவேஷன் சென்ட்ரிக்காக நம்ம தமிழ்நாடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் ஒழிய நாலேஜ் ட்ரிவனாக, அதாவது உடல் உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்தை விட மூளையினால் வரக்கூடிய வருமானம் பண்ணுற சமூகமாக நம்ம மாற்றணும். அது மாற்றுறதுக்கு இந்த இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து தமிழ்நாட்டை ஒரு $1 ட்ரில்லியன் கனவை நோக்கி கொண்டு போகும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ த 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக் இஸ் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஆல் யங்ஸ்டர்ஸ் டு அடாப்ட் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸோ தட் வி கேன் டேக் தமிழ்நாடு டு த நெக்ஸ்ட் லெவல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.